பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபஅ தாபியன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإذا نفخ في الصور فلا أنصاب بينهم يومئذ ولا يتساءلون. صدق الله العلي العظيم. சூர் ஊதப்படும் போது அவர்களுக்கிடையே எந்த உறவும் அன்றைக்கு இருக்காது. அவர்கள் ஒருவரை ஒருவர் நலம் விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறார். சூர் ஊதப்படும் போது அவர்களுக்கிடையே எந்த உறவும் அன்றைக்கு இராது. அவர்கள் ஒருவரை ஒருவர் நலம் விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, கியாமத் நாள் அன்று எந்த உறவும் பயன் தராது. தாயும் தந்தையும் பிள்ளைகளுக்கு எந்த பயனும் தரமாட்டார்கள். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு எந்த ஒரு பயனும் தரமாட்டார்கள். மனைவிக்கு கணவனால் எந்த ஒரு பயனும் இருக்காது. கணவனுக்கு மனைவினால் எந்த பயனும் இருக்கிறாது. கூட பிறந்தவனால் கூட பிறந்தவருக்கு எந்த ஒரு பயனும் இருக்காது. ஒவ்வொருவரும் யா நப்சி யா நப்சி என்று கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தருவான், வலா யஸலு ஹமீமுன் ஹமீமா. உற்ற நண்பன் இன்னொரு நண்பனை விசாரிக்க மாட்டான். யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமிஇதின் பிபனீஹி யுபஸ்ஸரூனஹும். அவர்கள் ஒருவருக்கு நேருக்கு நேர் பார்த்து கொண்டாலும், உற்ற நண்பர்கள் ஒருவருக்கு நேருக்கு நேர் பார்த்து கொண்டாலும் நல விசாரிக்க மாட்டார்கள். யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமிஇதின் பிபனீஹி. அந்த நாளில் ஒரு குற்றவாளி எதை கொடுத்தனாலும் அவன் ஈடு கொடுக்க முன் வருவான். தன்னுடைய பிள்ளைகளையோ, தன்னுடைய மனைவியோ, தன்னுடைய சகோதரனையோ, தன்னை அரவணைத்துக் கொண்ட சுற்றத்தார்களோ, பெற்றோர்களோ, எவரனை கொண்டும் ஈடு கொடுக்க அவன் உள்ள வருவானா. சுபஹானல்லாஹ். யாராவது அடமானம் வச்சுட்டுனாலும் போறாங்களா? இல்ல, இன்னைக்கு உலகத்தை நம்ம பார்க்கிறோமா இல்லைங்களா? ஒருத்தன் தப்பு செய்வான், அவனுக்கு மனைவி இருக்கு, பிள்ளை இருக்குது, அவனுக்கு கூட பிறந்து இருக்கான், சொந்த பிறந்து இருக்கான், இத்தனை பேர் இருக்கும்போது இந்த தப்பு செய்யக்கூடாது, என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஒரு சிலவங்களுக்கு அந்த எண்ணமே இருக்காது, தப்பு செஞ்சிருவானாங்க இல்லைங்களா? அதனால மரியாதை, மான மரியாதை யாருக்கு போயிடும்? அவனுக்கு கூடி இருக்கிறவரை சுற்றி இருக்க அத்தனை போயிருமா இல்லைங்களா? இவன் பொருட்படுத்த முடியும். இதை விட மோசமா மறுமை நாள்ல இருப்பான். தன்னுடைய மனைவியை பத்தி யோசிக்க மாட்டான், தன்னுடைய கணவனை பத்தி அவன் யோசிக்க மாட்டான், பெற்றோரை பத்தி யோசிக்க மாட்டான், பிள்ளைகளை பத்தி யோசிக்க மாட்டான். இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் சம்பாதிக்கிறான், தொழுகை விட்டுப்பட்டு சம்பாதிக்கிறான். நேரத்தை சொன்னமா இல்லையா? தொழுகையை பால்படுத்தி சம்பாதிக்கிறான், அந்த மற்ற கடமைகள்லாம் பால்படுத்தி சம்பாதிக்க, அத்தனை சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி, தன்னுடைய மனைவிக்காண்டி, பிள்ளைக்காண்டி, பெற்றவங்களுக்காக வேண்டி. ஆனா இந்த அத்தனை எண்ணமும் மறுமை நாள்ல இராது. அப்ப நீ சம்பாதிச்ச என்ன பிரயோஜனம்? நீ உலகத்திலேயே தொழுது இருக்கலாமா இல்லைங்களா? தொழுகை விட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய கடமை உதாசீனப்படுத்திட்டு சம்பாதிக்கிறான் இந்த மனுஷன். அத்தனை எதுக்காண்டி சம்பாதிக்கான்? தன்னை நம்பி வந்த மனைவி மக்களுக்காக வேண்டி, பெற்றவங்களுக்காக வேண்டி சம்பாதிக்கிறான். ஆனா மறுமை நாள்ல அந்த பெற்றவங்களை இவன் பார்க்க மாட்டான். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை பார்க்க மாட்டான், உறவுக்காரனை பார்க்க மாட்டான், மனைவி மக்களை பார்க்க மாட்டான், பெற்றவங்களை பார்க்க மாட்டான். எல்லாரும் யா நப்சி யா நப்சி யா நப்சி என்று இருந்து கொண்டே இருப்பார்கள். அந்த நாள்ல உறவு எந்த ஒரு பயனும் தராது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாள்ல ஒரு செய்தியை சொல்லுவான். மலக்குமார் மூலமா அல்லாஹ்வுல ஒரு செய்தியை சொல்லுவான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அந்த செய்தியை அறிவிப்பு செய்கிறார்கள். உலகம் தோன்றியிலிருந்து கடைசி வரை எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வுல ஒன்று திரட்டுவான். உலகத்துல எல்லா படைப்பு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் காலத்திலிருந்து அதுக்கு முன்னால இருந்து எல்லா படைப்புகளை அல்லாஹ்வுல ஒன்று திரட்டி, அப்போ அல்லாஹ்வுல ஒரு செய்தியை சொல்வாங்க. உங்களில் யாராவது இங்கே உலகத்தில் யாராவது உங்களுக்கு உரிமை தர வேண்டும் என்றிருந்தால், உரிமை மீறப்பட்டால் இந்த இடத்துல உரிமை வாங்கிக் கொள்ளுங்கள். அப்போ அவன் என்ன செய்வான்? சொன்ன உடனே தனக்கு தாம் பெற்றவங்க மூலமாகவோ அல்ல மனைவி மூலமாகவோ பிள்ளை மூலமாக சிறிதளவு உரிமை இருந்தாலும்
அதையும் கேட்டு பெற்றுக் கொள்வானாம். சுப்ஹானல்லாஹ். என்ன அங்க அப்ப அந்த உறவு என்ன பயன் தராதுங்க. இந்த உலகத்துல நாம என்ன செய்வோம், உறவு, அத்தா, மாவன், புள்ள அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். என் புள்ள, என் அத்தா, எங்க அம்மா, எங்க அண்ணன் எல்லாம் நம்ம இங்கதான் பேசிக்கிட்டு இருக்கோம். மறுமையில் அந்த உறவு என்பது கிடையாது. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி பனீஹி. குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? பெத்தவங்களை விட்டு ஓடுவான், தாயை விட்டு ஓடுவான், தந்தையை விட்டு ஓடுவான், மனைவி விட்டு ஓடுவான், சகோதரனை விட்டு ஓடுவான். எப்பா நான் உன் பிள்ளைப்பா, எப்பா உன்னை பெத்த நான் தகப்பனா இருப்பா, பெத்தவங்கப்பா, உன் கூட பிறந்தப்பா, இருந்துட்டு போ. எதையுமே கணக்கில் எடுக்க மாட்டான். எல்லாம் யா நப்சி யா நப்சி யா நப்சி என்று கொண்டு இருப்பான். அப்போ உறவு எந்த பயன் தராது. எந்த உறவு எந்த பயன் தராதுங்கும் போது அப்ப நம்ம கிட்டக்கு நம்ம தானே பார்த்து ஆகணும். நம்முடைய விசாரணைக்கு நாம தானே அந்த சம்பாதிச்சு ஆகணும். வேற யாரும் வந்து நிற்பாங்களா? இன்னைக்கு தப்பு செய்யும்போது ஒருத்தர் நம்ம நண்பர் கூட உடந்தையா இருக்குவானே, அந்த நண்பன் மறுமையினால நமக்கு பக்கத்தில் நிற்பானா? தொழுகை அப்புறம் தொழுகைக்கெல்லாம் சொல்லி நம்ம நண்பன் சொன்னானா இல்லைங்களா? தொழுகை தானே இப்பதானே பாங்க சொல்லிக்கா, இன்னொரு நாள் ஆகட்டும்பா, அப்புறம் பேசும்பா, இப்ப என்னத்து அவசரம், இன்னும் உனக்கு என்ன வயசாகி போச்சு, இன்னும் எவ்வளவு வயசு இருக்கு, வா என் கூட வா அப்படின்னு சொல்லி கூட்டு போறானா இல்லையா ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை? அப்ப அல்லாஹ்தால கேட்ப ஏன் தொழலன்னு சொல்லி கேட்கும்போது அந்த நண்பன் வந்து பதில் சொல்லுவானா? அதுல பதில் சொல்றது என்ன இருக்குது நம்மள்கிட்ட? அப்ப நம்ம இதுக்கு, நம்முடைய விசாரணைக்கு, நம்முடைய கேள்விக்கு நாம தான் பதில் சொல்லி ஆக வேண்டும். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லைங்களா? நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்களா இல்லைங்க, ஃபாத்திமா நீ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் என்ற மெத்தனத்தில் இருந்திராத, ரசூலுடைய மகள் என்ற மெத்தனத்தில் இருந்திராத, உன்னுடைய கட்டைக்கு நீ தான் பதில் சொல்லி ஆகணும், நீ உன்னுடைய கேள்விக்கு நீ தான் பதில் சொல்லி ஆகணும் சொன்னாங்களா இல்லைங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்ல போறாங்க. நல்லா ஆகும். ஒட்டுமொத்த எல்லா மூமின்கள் கண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பதில் சொல்ல, அது வேற பிரச்சனை. இங்க நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நேரடியாக தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய விசாரணைக்கு உன்னுடைய கேள்விக்கு நீ தான் பதில் சொல்லணுமா, ரசூலுடைய மகள் என்று மெத்தனத்தில் இருந்திராத. அப்ப எந்த உறவும் பயன் தராது. மறுமை நாளில் எந்த உறவும் நமக்கு பயன் தராது. நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற வாய்ப்பு, இந்த வாழ்க்கையில நாம் அதிகம் அதிகம் தொழுக வேண்டும், அல்லாஹ் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், ரசூலுக்கு உகப்பானாக நாம் வாழ வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்றான், அன்றைக்கு எந்த உறவும் அன்றைக்கு இராதுன்னு சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்வார்கள், உலகத்தில் எல்லா உறவுகளும் எல்லா உறவுகளும் முடிந்து போய்விடும். ஆனா என்னுடைய உறவு, என்னுடைய இரத்த உறவு, என்னுடைய திருமண பந்த உறவு, இந்த உறவு மறுமை நாளில் நீடித்துக் கொண்டிருக்கும். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த உறவு என்பதற்கான ஒரு செய்தி சொல்றோம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த இரத்த உறவு இருக்காங்க இல்லைங்களா, அந்த உறவு கியாமத்து நாள் வரை இருக்கும். கியாமத்து நாளைக்கு பிறகு இருக்கும். அவங்களுடைய திருமண உறவு இருக்காங்க இல்லைங்களா, அந்த திருமணம் அவங்களோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட யாரெல்லாம் திருமணம் முடிச்சுட்டாங்களோ அந்த உறவுக்காரங்கள்லாம், அந்த உறவுல மறுமை நாள்ல கியாமத்து நாள்ல இருக்கும். இந்த ஒரு உறவு தவிர வேற எந்த உறவும் நிலையாக இருக்காது. எல்லா உறவும் கியாமத்து நாளோட முடிஞ்சு போயிடும், இந்த உலகத்தோட முடிஞ்சு போயிடும். ஆனா கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உறவு மாத்திரம் கியாமத்துக்கு பிறகும் சொர்க்கத்திலும் தொடரும் என்றார்கள். அதனால்தான் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பிறந்த, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பிறந்த அவருடைய மகள் உம்மு குல்சும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்க நாடினார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா போய் பெண்ணு கேட்டாங்க. அவ்வளவு வயசுல மூத்தவங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க. அந்த அலி ரலியல்லாஹு தஆலா மகளை போய் கேட்டாங்க, உங்க மகளை எனக்கு திருமணம் முடிச்சுட்டாங்கன்ட்டு. ஏன்னா மறுமை நாள்ல வரை மறுமைக்கு பிறகும் சொர்க்கத்திலும் தொடரக்கூடிய உறவு, அவங்க சொன்ன வார்த்தை தான், சொர்க்கத்திலும் தொடரக்கூடிய ஒரு உறவு இருக்குன்னு சொன்னா உங்களுடைய உறவு தான்.
கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உறவு தான். அந்த உறவோடு யார் திருமணம் முடித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த பாக்கியம் மறுமை நாளில் கிடைக்கும். எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கணும், திருமண உறவு மூலமா உங்க உறவோடு உங்க குடும்பத்தோட நான் சேரணும், எனக்கு கிருபை செய்யுங்க, எனக்கு நீங்க இந்த உதவி செய்யுங்கன்னு ஒன்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகள் உம்மு குல்சும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவருக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்கள். அப்ப இந்த ஒருவர் அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, குடும்பங்களில் மிக சிறந்த குடும்பம் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பம். ஆனால் மற்ற குடும்பங்கள் எல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்து போகக்கூடிய உறவு, இந்த உலகத்தோடு முடிந்து போகக்கூடிய குடும்பம். அதனால் இந்த உலகத்தோடு முடிந்து போகக்கூடிய இந்த குடும்பத்துக்காக வேண்டி நாம் பாடுபடுவது கொஞ்சமாக ஆகிரத்துக்காக வேண்டி, தமக்காக வேண்டியும் தன்னுக்காக வேண்டியும் நாம் என்ன செய்ய பாடு வேண்டும். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு கொடுத்த இந்த வாய்ப்பு, இந்த வாழ்நாளில் நம்முடைய தொழுகை எந்த தொழுகை வீணாக்காத அளவுக்கு பாதுகாக்கூடிய நசீபை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு, நம்முடைய மனைவி மக்களுக்கு, நம்முடைய குடும்பத்தினருக்கும், உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.